ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்து சமையல். KFC காலிஃப்ளவர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இப்போ காலிஃப்ளவரை சுடு தண்ணியில் ஒரு 4 நிமிஷம் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா இப்போ கொதிக்குது. இதை நம்ம காலிஃப்ளவரில் ஊற்றிக்கலாம். நல்லா இது ஒரு 5 நிமிஷம் தண்ணி சுடு தண்ணியில் இருக்கட்டும். அரை கப் பால் எடுத்துக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அரை லெமன் புழிஞ்சி விட்டுக்கிறேன். ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் போட்டுக்கிறேன். உப்பு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒரு முட்டை எடுத்திருக்கேன், இதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இதை நல்லா இப்போ ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். மாவு நல்லா கலந்து விட்டாச்சு. இது கூட இப்போ நம்ம காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சுடு தண்ணியிலேருந்து நல்லா வடிகட்டிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இப்போ காலிஃப்ளவரை பால் கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம். காலிஃப்ளவர் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம 2வது கோட்டிங் பண்ணுறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். மைதா மாவு அரை கப் எடுத்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு 4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் போட்டுக்கிறேன். மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். மல்லித்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். உப்பு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ நல்லா இதை ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். மாவு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம பாலில் போட்டு வச்சுருந்த காலிஃப்ளவரை ஒவ்வொன்றா இப்படி பாலில் நனைச்சி மாவில் நல்லா புரட்டி எடுத்துக்கலாம். இது மாதிரி புரட்டி எடுத்துக்கோங்க. எல்லா காலிஃப்ளவரையும் இது மாதிரி புரட்டி ஒரு தட்டில் வச்சுக்கலாம். காலிஃப்ளவர் நல்லா இப்போ புரட்டி எடுத்தாச்சு. இப்போ இந்த மாவுலேயே நம்ம இந்த பால் தண்ணி இருக்கு இல்லையா, இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. நல்லா தான் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு காலிஃப்ளவராக எடுத்து நம்ம இந்த பால் கலந்துச்சோம்ல, இப்போ நம்ம ஒவ்வொரு காலிஃப்ளவராக எடுத்து இந்த பாலில் நல்லா இப்படி கலந்து விட்டு இதில் நல்லா இப்படி அழுத்தி விட்டுக்கோங்க. நல்லா நல்லா மாவு ஒட்டுற மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. ஒவ்வொன்றா எடுத்து இப்படி அழுத்தி விடுங்க. நல்லா எல்லா இடத்துலையும் ஒட்டுற மாதிரி இது மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. காலிஃப்ளவரில் எல்லாமே ஒட்டணும், அது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இது மாதிரி எல்லாத்தையும் கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பொரிச்சிக்கலாம். எண்ணெய் இப்போ காஞ்சிருச்சு. நம்ம காலிஃப்ளவரை போட்டுக்கலாம். அடுப்பை நல்லா மீடியமில் வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றா போட்டுக்கோங்க. அப்பப்போ நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா இப்போ வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். KFC ஸ்டைல் காலிஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.